ஹாய் ஆல், இது சாட்டர்டே விலாகு. இங்கே எங்கள் நெய்பர் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கொலு வச்சுருந்தாங்க. அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். உண்மையிலுமே சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் இங்கே தான் 2.5 இயர்ஸாக இருந்தோம். இப்போ தான் இங்கேருந்து நாங்கள் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் வேறு பில்டிங்க்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் அவங்க மறக்காமல் இன்வைட் பண்ணது ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் ஒரு நெய்பர் ஃப்ரெண்டு இருப்பாங்க. நாங்கள் ஒரு 4 வீடு எப்போவுமே கலகலன்னு தான் இருப்போம். ஸோ இன்றைக்கி அந்த அக்காவுமே வந்துட்டு புரட்டாசி 3வது வாரம்னு சொல்லிட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த அக்காவுமே வந்து அண்ணாட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுவுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. எதையுமே மறக்காமல் அவங்க வந்து பழையபடி இருக்கிறது ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து அவங்களோட 12th இயர் கொலு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த அக்கா வந்து வருஷம் வருஷம் வந்து கொலு வைப்பாங்க. அதே போல் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கொலு பொம்மை வந்து புதுசாக வாங்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதில் அதே போல் அந்த அக்கா வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே, ஒரு மாதிரி டிவைன் வைபாக இருந்துச்சு. நிறையா செட்டப் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு கைலாசம் செட்டப்பு. ஒரு மலை மேலே வந்து பார்வதி, சிவன், முருகர், அப்புறம் வந்துட்டு பிள்ளையார், இவங்க எல்லாருமே இருக்க மாதிரி அழகாக வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அம்மனையுமே அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிருந்தாவனம் செட்டப் வச்சுருந்தாங்க. கிருஷ்ணர் வந்து குழந்தையிலேருந்து பெருசாகி வர வரைக்கும் அவரோட அவதாரம் எல்லாமே அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி டிவைன் வைபாகவும் பாசிட்டிவ் வைபாகவும் இருந்துச்சு. அப்புறம் நான் இங்கே சென்னை வந்துட்டு தான் ஒரு சில விஷயம் நோட் பண்ணேன். இங்கே சென்னையில் வந்துட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நார்மலாக அவங்க வந்து செலிப்ரேட் பண்ண மாட்றாங்க. நல்லா டெடிக்கேட்டடாக ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் அது வந்து இங்கே பார்க்கும்போது எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து மறக்காமல் பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எதுக்குமே வந்து இன்வைட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து இன்வைட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம நேட்டிவ் இல்லாத ஒரு விஷயத்த கரண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ளேஸில் அவங்க வந்து டெடிக்கேட்டடாக செலிப்ரேட் பண்ணதை பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அந்த அக்கா தேங்கிங் கிஃப்டாக வந்து தாம்பூலம் கொடுத்துருந்தாங்க. அது நிறையா வந்துட்டு க்ரியேட்டிவாக அழகாக கொடுத்துருந்தாங்க. இதுதான் இன்றைக்குள்ள விலாகு. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய விலாகில் பார்க்கலாம். எங்கள் நவராத்திரி இப்படி தான் போணுச்சு. பாய்.